வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் மக்களவைத் தேர்தல் வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற 17வது மக்களவைத் தேர்தலை குறித்து இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். நாட்டின் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 543 மக்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க இத்தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் 91.19 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். நாடு முழுவதும் 10,37,848 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டன. 543 இடங்களுக்கு 673 கட்சிகளின் வேட்பாளர்கள், 3,461 சுயேட்சைகள் உட்பட 8,054 பேர் போட்டியிட்டனர். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 11 முதல் மே 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் ரத்து செய்யப்பட்ட தமிழகத்தின் வேலூர் தொகுதியில் ஆகஸ்ட் மாதத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மக்களவைத் தேர்தல் வரலாற்றில் அதிகபட்சமாக இத்தேர்தலில் 67.4% வாக்குகள் பதிவாகின. முந்தைய தேர்தலை விட இது 0.96% அதிகம். இத்தேர்தலில் 412 தொகுதிகளிலிருந்து பொது பிரதிநிதிகளும், 84 தொகுதிகளிலிருந்து பட்டியலின சமூக பிரதிநிதிகளும், 47 தொகுதிகளிலிருந்து பழங்குடியின சமூக பிரதிநிதிகளும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேர்தலில் போட்டியிட்ட 726 பெண் வேட்பாளர்களில் 78 பேர் வெற்றி பெற்றனர். பாஜக பெரும்பான்மையாக 303 இடங்களில் வென்றது. காங்கிரஸ் 52 இடங்களிலும், திமுக 24 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலா 22 இடங்களிலும், சிவசேனை 18 இடங்களிலும், சுயேட்சைகள் 4 இடங்களிலும் வென்றன. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகம் முதலாக தமிழகத்தை சார்ந்த அரசியலில் இருபெரும் ஆளுமைகளாக இருந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளராக இருந்த திரு செல்வி ஜெயலலிதா, திமுக தலைவராக இருந்த திரு மு கருணாநிதி ஆகியோரின் மறைவுக்கு பின் நடைபெற்ற முதல் தேர்தல் இதுவாகும். திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இருந்த திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவற்றுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இக்கூட்டணி 52.64% வாக்குகளுடன் 38 இடங்களை கைப்பற்றியது. இதில் திமுக 20 இடங்களையும், காங்கிரஸ் 9 இடங்களையும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலா 2 இடங்களையும், மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய ஜனநாயக கட்சி தலா 1 இடத்தையும் வென்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமை வகித்த அஇஅதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஆகியவற்றுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு 30.28% வாக்குகளையும் ஒரே ஒரு இடத்தையும் வென்றது. தனித்து போட்டியிட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 5.38% வாக்குகளை பெற்ற போதிலும், மக்கள் நீதி மய்ய கட்சி 3.94% வாக்குகளை பெற்ற போதும், நாம் தமிழர் கட்சி 3.99% வாக்குகளை பெற்ற போதும் எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை. இது தமிழகத்தின் நிலை. பாஜக பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற காரணத்தினால் தேர்தல் முடிவில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக 2வது முறையாக பொறுப்பேற்றார். ஆக நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றை கடைசி தேர்தல் முடிய பார்த்திருக்கிறோம். நடப்பு தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளிவரவிருக்கின்றன. அப்பொழுது 18வது மக்களவைக்கு என்ன முடிவுகள் வந்திருக்கின்றன, அதன் அடிப்படையில் யார் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெரிந்துவிடும். அப்பொழுது அது குறித்து ஆராய்வோம். இடையில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த சில ருசிகரமான விஷயங்கள் குறித்து நாம் இடையிடையே பேசுவோம். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த்.